அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 6வது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிறது. இது திருப்பாவையினுடைய 2வது பாகம் அப்படிங்கிற மாதிரி வரும். முதல் ஒரு பாகம் 5 பாசுரங்கள் சேர்ந்தது முதல் பாகம். அதில் பாவை நோன்புனா என்ன, அதை எப்படி நோக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. யாரை பற்றி அப்படின்னா கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அந்த கிருஷ்ணனை பற்றி அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பாசுரத்தில் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது பாசுரத்தில் இந்த மாதிரி ஒரு நோன்பு நோக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மழை மும்மாரி பெய்யும், விவசாயம் செழிக்கும், பால்வளம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பாசுரத்தில் சொன்னாங்க. அடுத்தது 4வது பாசுரத்தில் மழைக்கடவுளே கேட்குறாரு, நீங்கள் மழையை வேண்டிதான் இப்போ நோன்பு இருக்கீங்க, அப்படிங்கும்போது நான் மழையை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட மழை எப்படி நம்மளுக்கு பெய்யணும் அப்படிங்கிறத விவரிச்சு அவங்க கிட்ட சொல்றாங்க. அடுத்தது 5வது பாசுரத்துல நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது அப்படின்னா நம்ம நோன்பு பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம நம்ம நோன்பு நோக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாவம் போக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பத்தி 5வது பாசுரத்துல சொன்னாங்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. நாளையில இருந்து பாவை நோன்பு, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லியாச்சு. காலையில எந்திரிச்சு எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா 5 லட்சம் பெண்கள் வரணும். இப்ப பார்த்தா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 4,99,990 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 பேர் மட்டும் குறையிறாங்க. அந்த 10 பேரு மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 பேர் தானே போனா போது விட்டுறலாம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஆண்டாள் அதுக்கு ஒத்துக்கல. கூடி இருந்து குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பாகவத விதி. அதை நம்ம மீறக்கூடாது. அதனால போய் அந்த 10 பேரையும் எழுப்பி கூட்டிட்டு போயிடலாம், வீட்டுல தானே இருப்பாங்க, போய் எழுப்பி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர்களுக்கு பள்ளி எழுச்சி பாடி துயில் எழுப்பி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த 10 பாசுரங்கள் வருது. இந்த 10 பாசுரத்தையும் 5 பிரிக்கலாம். எப்படின்னா ஒரு 5 பாசுரத்துல விடிந்ததற்கான அடையாளங்களை சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இன்னும் ஒரு 5 பாசுரத்துல விடிந்ததற்கான அடையாளங்கள் சொல்லாமலே அவங்கள கூப்பிடுறாங்க. இப்ப இன்னைய பாசுரத்துல விடிந்ததற்கான அடையாளங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்லி கூப்பிடுறாங்க. புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாங்க. நம்ம எப்போ ஒரு அப்படின்றத சேர்த்து போடுவோம் அப்படின்னா 2-3 விஷயங்களை சொன்னாதான் அந்த அப்படிங்கிறத ஒண்ணு சேர்த்து போடுவோம். இவங்க முதல் வார்த்தையிலேயே சேர்த்து புல்லும் சிலம்பின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு அடையாளம் சொல்லியிருக்காங்க. அதை அந்த உள்ள இருக்கிற பொண்ணு ஏத்துக்கல. அதனால இப்ப 2வது அடையாளம் தான் இது, புல்லும் சிலம்பினகான். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் வந்துட்டோம், விடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு வா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முதல்ல கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா, நீங்க கிருஷ்ணனை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு குதூகலத்துல ஒரு சந்தோஷத்துல நைட்டெல்லாம் தூங்கியே இருக்க மாட்டீங்க. இப்ப விடியவே இல்லை, மணி மிட்நைட் 2 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுக்குள்ள எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் பொழுதே விடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லவும் தான் நாங்க மட்டும் எந்திரிக்கல, இந்த பாரு புல்லும் சிலம்பின அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் கூட ஒலி எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்த்து புல்லும் சிலம்பின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அதுவும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு, நீங்க கம்முன்னு இருக்காம 2 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் சலசலன்னு இவ்வளவு 4,99,000 பேர் வந்தீங்க அப்படின்னா அந்த பறவைகள் எப்படி நிம்மதியா தூங்கும்? அதனாலதான் அதுங்களும் எந்திரிச்சிச்சுங்க. அதனால இதை சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், இப்பவும் பொழுது இன்னும் விடியலன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம். சரி, அப்ப அடுத்து இதுவும் நாங்க வந்துட்டோம், ஏத்துக்க மாட்டேன். அடுத்தது புல்லும் சிலம்புது, அதுவும் ஏத்துக்க மாட்டேன். அப்ப 3வது ஒரு அடையாளம் சொல்றேன். புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க புல்லரையன் அப்படின்னா புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த புல் அரையன் அப்படின்னா பறவைகளின் தலைவன். பறவைகளின் தலைவன் யாருன்னா கருடன். கருடனுடைய கோணாலும் அரசன் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த கருடன்களின் அரசனான பெருமாள் விஷ்ணு அவருடைய அதாவது அவருடைய இல்லம் அப்படிங்கும் போது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த பெருமாள் கோயில்ல சங்கநாதம் முழங்குறாங்களே, அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது அப்ப அதுவும் கேட்கல அப்படின்னா 3வது ஒரு அடையாளம் சொல்றோம்.
பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்றாங்க. இது வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியும் உங்களால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த பொண்ணை பயமுறுத்தணும் அப்படின்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பேய்முலை நஞ்சுண்டு, பேய்முலை நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பூதனை வர்றா விஷப்பால் கொடுக்கறதுக்காக, கிருஷ்ணனை கொல்றதுக்காக அவ வந்துட்டு இருக்கா, நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரிச்சு வா சீக்கிரம் போய் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கிருஷ்ணனை காப்பாத்தலாம். இவங்க எல்லாம் சேர்ந்து போய் கிருஷ்ணனை காப்பாத்துவாங்களாம், சின்ன பெண்கள் எல்லாம் சேர்ந்து போய், வா நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கிருஷ்ணனை காப்பாத்தலாம் அப்படின்றாங்களாம். நீங்க எல்லாம் ரொம்ப ரீல் விடாதீங்க, நான் வந்து இதெல்லாம் இவ்வளவு தூரம் தெரியாத பொண்ணு இல்லை நானு. அதை வந்து நஞ்ச வந்து எப்பயோ கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேய்முலை நஞ்சு உண்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை வந்து மிகவும் புண்ணியமான கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேய்பால் உண்டவனினுடைய கதையை கேட்பவர்களுக்கு அடுத்து தாய்ப்பால் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதோட இந்த ஜென்மம் வந்து நம்மளுக்கு தீர்ந்து போயிடும், அதுக்கு மேல அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற பேச்சே இருக்காது, அதனால நம்மளுக்கு தாய்ப்பால் குடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ பெருமை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பேச்சியான பூதனை என்ன பண்றா அப்படின்னா, விஷப்பால் தான் கொடுக்குறா, இருந்தாலும் என்னுடைய பால் மொத்தமும் விஷம் கலந்த மொத்த பாலுமே கிருஷ்ணனுக்காகவே தான் நான் கொண்டு வந்திருக்கேன், கிருஷ்ணன் தான் இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ இதுவா கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம், கிருஷ்ணனுக்கு தான் கிருஷ்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதைனா, பத்ரம் பலம் தோயம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு சொட்டு தண்ணியோ கொடுத்தா கூட எனக்காகவே கொடுக்குறீங்க அப்படின்றது கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா அடைகிறேன், அதை வந்து ரொம்ப உயர்வா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பூதனை வந்து விஷப்பால் கொடுத்தாலும் எனக்குன்னே கொண்டு வந்து கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம், அந்த பாலையும் உரிகிறாரு, அதோட சேர்த்து அவளோட உயிரையும் உரிகிறாரு, அதோட சேர்த்து அவருடைய பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியையும் சேர்த்தே உறிஞ்சிடுறாராம். அதனால கொல்ல வந்த பூதனைக்கு வைகுண்ட வாழ்வு கொடுக்கிறவரு நம்ம பெருமாள். நான் வந்து கிருஷ்ணனை கொலை பண்றதுக்கு தான் வந்தேன், இருந்தாலும் கிருஷ்ணனுடைய அருளினால நான் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா வைகுண்டத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பூதனைக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சியினுடைய கதையை கேட்டோம்னா நம்மளுக்கு மிகவும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பேய்பால் உண்டவனின் கதையை கேட்போருக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இந்த கதையை எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இந்த ஒரு நினைப்போட நம்ம அந்த ஆர்வத்தோட அந்த ஒரு பக்தியோட நம்ம கேட்டோம்னா தான் அதனுடைய பலன் இருக்கும். நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் கேட்கிற மாதிரி இந்த கதையும் கேட்டோம்னா அப்ப எனக்கு இனிமே அடுத்த பிறவியே கிடையாதா அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்மளுடைய ஆர்வம் நம்மளுடைய பக்தி அதனுடைய அளவை பொறுத்தது தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கிறதும் கிடைக்காததும், வைகுண்ட வாழ்வு கிடைக்கிறதும் கிடைக்காததும். அதனால நம்ம ஒன்றி நம்ம மனசு பொருந்தி இந்த பாவை நோன்பு நோக்கணும். அடுத்தது இதை வந்து உண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு சகடாசுரன் ஒருத்தன் வரானே, அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் இன்னொரு சகடம் வேற வருது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையும் அவர் கலக்கழிய கால் ஓச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள இருந்து பதில் சொல்றாங்களாம். என்னன்னா ஒரு சக்கரம் பெருமாளை கொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரு தன்னுடைய பிஞ்சு காலால அதை லைட்டா தான் உதைக்கிறாரு. அதுக்கே அது என்ன ஆகுதுன்னா சுக்கு நூறா உடஞ்சு போயிருதான். இப்ப ஒரு கேம் வரும் குழந்தைங்களுக்குலாம், ஒரு அழகான ஒரு படத்தை பார்த்தா பிரிச்சு கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம கரெக்டா பார்த்து சேர்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி படம் இன்னொரு தடவை வரும். இப்போ இந்த உடஞ்சு போன சக்கரத்தை எடுத்து சேர்த்து வச்சோம்னா திரும்ப அந்த மாதிரி ஒரு சக்கரம் வருமா அப்படின்ட்டு கேட்டா அந்த மாதிரி வரவே வராதான். ஏன்னா அவ்வளவு தூரம் அவரு சுக்குநூறா உடைச்சிட்டாராம். அதனுடைய இது எந்த இடத்துல எது எது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் உடைச்சிருக்காரு. அந்த சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, படுத்துட்டு இருந்த பாலுக்காக காலை எட்டி உதைச்ச குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு தெரியும், நீங்க வந்து சும்மா என்னை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இதை எதையுமே ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் பாரு. என்னன்னா வெள்ளத்தரவில்
துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெள்ளத்து அரவில் அப்படின்னா, வெள்ளம்னா பால் வெள்ளம், பார்க்கடல்ல பாலினுடைய வெள்ளம் தான் இருக்கும். அதனால அந்த பால் வெள்ளத்துல அதுக்கு மேல ஒரு பாம்பு மேல படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள், அதாவது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வித்துன்னா ஏன் வித்துன்னு சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விதையில இருந்துதான் ஒரு பெரிய ஆலமரமே வருது. அந்த விதை இல்லை அப்படின்னா அந்த ஆலமரமே இல்லை. அதே மாதிரி இந்த பெருமாள் அப்படிங்கிற இந்த விஷ்ணு தான் இந்த உலகத்தையே படைக்கிறாரு. அதனால பெருமாள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெருமாள் தான் இந்த அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு காரணமா இருக்காராம். ராமரா வந்தாரு, கிருஷ்ணரா வந்தாரு, பலராமன், பரசுராமன் எல்லா அவதாரங்களும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னா இந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பெருமாளை என்ன பண்றாங்க அப்படின்னா, முனிவர்களும் யோகிகளும் தங்களோட உள்ளத்துல வச்சு பூஜிக்கிறாங்களாம் அவரை. அந்த பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க மனசுல போய், முனிவர்கள் அப்படின்னாலே மனனம் செய்பவர்கள் தான் முனிவர்கள், இவங்க மனசுலயே தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யோகிகள் அப்படின்னா தங்களுடைய உடம்பால கைங்கரியம் செய்பவர்கள் யோகிகள். இந்த முனிவர்களும் யோகிகளும் பெருமாளை எப்பயும் மறக்கிறதே இல்லை, அவங்க உள்ளத்துல எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவங்க உள்ளத்துல பெருமாள் இருக்காரு அப்படிங்கிறதுனால எந்திரிக்கும் போது மெல்ல எழுந்திருக்கிறாங்களாம். உள்ளத்தில் இருக்கும் பெருமாளுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நோகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மெல்ல எழுதுறாங்களாம். எழுந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹரி என்ற பேரரவம், ஹரி ஹரி ஹரின்னு சொல்றாங்களாமா. ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்சதுமே ஒரு 6 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, எந்திரிக்கும் போதே முதல்ல கஜேந்திர மோட்சம், அந்த கஜேந்திர மோட்சத்தை தான் நம்ம நினைக்கணுமா. எந்திரிச்ச உடனே கஜேந்திர மோட்சத்தை தான் நினைக்கணும். அந்த கஜேந்திர மோட்சத்தை ஆதி மூலமே யானை கூப்பிட்டதுமே பெருமாள் இறங்கி வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கஜேந்திரனுடைய பாவங்கள் அனைத்தையும் அபகரிக்கிறாராம். நம்ம பாவங்கள் அனைத்தையும் அபகரிப்பவன் தான் ஹரி என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹரி அப்படிங்கிற நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கஜேந்திர வரதனாக விளங்கக்கூடியவன் ஹரி என்பவன் அப்படிங்கிறதுனாலதான் எந்திரிச்சதுமே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லுங்க, 7 வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எந்திரிக்கும் போதே கஜேந்திர மோட்சத்தை நினைச்சிட்டு நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைய தினத்தில் நம்ம பாவங்கள் அனைத்தையும் போக்கி அபகரித்து நம்மளுக்கு காவலாகவே பெருமாள் எப்பயும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கஜேந்திர மோட்சத்தை நினைக்கணுமா. அடுத்தது என்ன பண்ணணும்னா, பரம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாசுதேவனா வைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை ஒரு செகண்ட் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது வியூகத்துல இருக்கிற பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை நினைக்கணும். அடுத்தது விபவம், அதாவது அவதாரமா இறங்கி வந்த அந்த பெருமாளை நினைக்கணும். அடுத்தது அந்தர்யாமியா உள்ளத்துக்குள்ள இருக்கிற பெருமாளை நினைக்கணும். அடுத்தது எல்லா கோயில்களிலும் அர்ச்சாவதாரமா இருக்கிற பெருமாளை நினைக்கணும். இதை எல்லாத்தையுமே ஆண்டாள் வந்து இந்த ஒரே பாசுரத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு சொன்னதுல கஜேந்திர மோட்சத்தை சொல்லிட்டாங்க. அடுத்தது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து அப்படின்னு சொன்னதுல அந்த வைகுண்டத்து பெருமாளை சொல்லிட்டாங்க. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த அப்படின்றதுல பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை சொல்லிட்டாங்க. அடுத்தது பேய் முலை உண்ட நஞ்சுண்ட அப்படின்றதுலயும் கள்ளச்சகடம் கலக்கழிய அப்படிங்கிறதுலயும் விபவம் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்தர்யாமிய சொல்லணும் அப்படிங்கும்போது உள்ளத்து கொண்டு முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்யாமிய சொல்லிட்டாங்க. அடுத்தது அர்ச்சை, கோயில்ல இருக்கிற அர்ச்சையை பத்தி சொல்லணும் அப்படிங்கும்போது புல்லரையன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. அதனால காலையில எந்திரிச்சதுமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல நம்மளுக்கு ஆண்டாள் விளக்கி இருக்காங்க. காலையில எந்திரிச்சதுமே இந்த பாசுரத்தை சொன்னோம் அப்படின்னாலும் நம்ம நினைக்க வேண்டியது எப்படி எழணும் அப்படிங்கிறத இவங்க இந்த பாசுரம் மூலமா பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இந்த பாசுரத்தை சொன்னோம்னாலும் நம்மளுக்கு அந்த பலன் ஃபுல்லா கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நாங்க வந்துட்டோம் நம்ப மாட்டேன், பறவைகள் சிலம்புது நம்ப மாட்டேன், கோயில்ல சங்கு ஒலிக்குது நம்ப மாட்டேன், அடுத்தது இது என்னது
பேச்சு முளை உண்ட அப்படின்னா அதுவும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்ட, கள்ளச்சகடம் கலக்கழினா அதுவும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்ட. அடுத்தது இந்த முனிவர்கள் எல்லாரும் எழுந்து இந்த ஹரி ஹரின்னு சொல்ற அரவம் பேரரவமா கேக்குதான். ஏன் பேரரவமா கேக்குதுன்னா, ஆயர்பாடியில ஃபுல்லா அவ்வளவு முனிவர்கள் இருக்காங்க, அவ்வளவு யோகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இவங்கெல்லாம் ஆயர்பாடியில வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கண்ணன் இங்க இருக்கான் அப்படிங்கும் போது நம்மளும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்திருக்காங்களாம். இப்போ திருப்பதியில சொல்லுவாங்க, குலசேகர ஆழ்வார் சொல்லுவாரு, நான் வந்து படியா இருக்க மாட்டேனா, மீனா இருக்க மாட்டேனா, குறுகா இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஒரு 10 பாசுரமே சொல்லியிருப்பாரு. கடைசியில என்ன முடிப்பாருன்னா, திருமலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் முடிப்பாரு. அதே மாதிரி இந்த முனிவர்கள் யோகிகள் அப்படிலாம் என்ன பண்றாங்கன்னா, என்னென்ன ரூபம் கிடைக்குமோ எல்லா ரூபத்தையும் எடுத்துட்டு வந்து ஆயர்பாடியில இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹரி ஹரின்னு சொல்ற அந்த சத்தம் அவ்வளோ முனிவர்கள் இருக்கிறதுனால பேரரவமா கேக்குதான், பெரிய சத்தமா கேக்குதான். அந்த சத்தம் கூட வந்து உனக்கு உள்ளத்துல புகுந்து குளிரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, ஆமா எனக்கு இப்ப இந்த சத்தம் கேக்குது, ஹரி அப்படிங்கிற அந்த பேச்சு கேட்டதுமே எனக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது, நானும் வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்களாம். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா, பிள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் பிள்ளாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே சிறுமிகள் தான், செல்வ சிறுமிகள்னு முதல் பாட்டுல தான் சொன்னாங்க. இதுலயே அவங்க இன்னும் பிள்ளையாம். என்னன்னா, அந்த அறிவு முதிர்ச்சி இன்னும் வரல, அந்த பக்தியில முதிர்ச்சி இன்னும் வரல அப்படிங்கிறதுக்காக அவங்கள பிள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஏன் அப்படி அறிவு முதிர்ச்சி வரலங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, பக்தர்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி போய் கிருஷ்ணனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் முதல்ல ஆளா கிளம்பி வந்து நின்றுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வகையை பிரிக்கலாம். இன்னொரு வகை என்னன்னா, நாளைக்கு கிருஷ்ணரை பார்க்க போறோம், நாளைக்கு கிருஷ்ணரை பார்க்க போறோம்ட்டு அப்படியே நினைச்சு 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 அவங்களுக்கு வந்து மனசுலயே ஒரு கனவு மாதிரி வர ஆரம்பிச்சிருமா. நம்ம கிருஷ்ணரை போய் பார்க்கிறோம், நம்ம கிருஷ்ணர் கிட்ட பேசுறோம் அப்படின்றது எல்லாம் அப்படியே கோர்வையா வரும்போது அவங்களுக்கு என்ன தோணுமா, இப்ப 5 லட்சம் பேர் கூட போனோம்னா எல்லாரையும் பார்த்து பெண்களே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் கேட்பாரு. அதே நம்ம வந்து நம்ம மனசுல நினைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம மனசுல நினைக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு தான் நினைப்போம். பெண்ணே உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன மட்டும் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்ப எந்திரிச்சு இவங்க கூட போனோம்னா 5 லட்சத்துல ஒருத்தியா தானே நான் இருப்பேன், என் மனசுல இருக்கிற கிருஷ்ணரை வச்சு நானே என்னோட இதுல நான் நினைச்சு பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணர் என் கூடவே இருப்பாரு, என் கூட மட்டும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, இல்லம்மா நீ நினைக்கிறது சரிதான், இருந்தாலும் பாகவத லட்சணம் படி கூடி இருந்துதான் குளிரணும், அதனால நீ எந்திரிச்சுதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நாமளும் காலையில எந்திரிச்சதும் இந்த 6 விஷயங்களையும் செய்து இந்த பாசுரத்தை ஓதி இனிமே எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.